நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. இந்த மலரினை வைத்தே பாவி பவுண்டகனுக்கு தண்டனை கொடுப்பேன். எப்படி பிரபு? தேவி, அதை உன் கண்ணாலேயே பார்க்கலாம். ஆருயிர் நண்பனே, இந்த பூக்களை நாம் நமது தோட்டத்தில் வளர்ப்போம். பகவானே, கந்தமாதன மலை மீது போவதற்கு யாரும் அஞ்சுவார்கள். அங்கிருந்து இந்த பூவை பறித்துக் கொண்டு வர இயலாது. கொண்டு வர இயலாது. இது வந்ததே இங்கே. எப்படி வந்தது? யார் எடுத்தது? நமக்கு இந்த பூ தேவை. நாம் இதை பிரார்த்திக்க என்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீர்கள். இந்த பூவை கொண்டு வருவது நிச்சயம் முடியாது அரசே. முடியாததை முடித்து வருவதென்பது என்னால் முடியும். மன்னா, எனக்கு சக்தி இருக்கிறது. முடியாததையும் முடிப்பேன். உடனே போய் கொண்டு வர போங்கள். எனக்காக. மகாராணியின் ஆசையை, வாசுதேவரின் ஆணையை யார் ஏற்க தயங்குவார்? உடனே கந்தமாதன மலைக்கு போய் நான் இந்த மலரை கொண்டு வருகிறேன். புறப்படு நண்பா, விரைவாக அந்த மலருடன் வா. எமது மகாராணி மகிழ்ச்சி கடலில் நீந்துவாள்.
யாரவன்? நெருப்பை ஏவி விட்டு என்னை தடுப்பவன். பிரபு ஸ்ரீராமன். பணியாளன் நான். என் பெயர் ஹனுமான். அடே மூடா, இங்கே இருக்கின்ற எல்லா மலர்களையும் எடுத்துச் செல்வேன். நான் மலர்கள் எடுக்கையில் தடுக்க நினைத்தால் உன் மண்டை உருளும் தரையின் மீது. ஜெய் ஸ்ரீராம். என்னை விடு ஹனுமான், என்னை விடு. என்னால் இதை தாங்க முடியவில்லை. இறைவா, இது சரியான தருணம். தங்களுடைய குறிப்பை உணர்ந்து நான் இவனை விட்டு விடுகிறேன். விட்டாலும் இந்த நன்றி கெட்டவன் என்னை ஏமாற்றி விடுவான், எனக்கு விளங்கிடுவான். நான் கட்டுப்பட்ட மாதிரி அவனுடன் செல்கிறேன். அந்த பவுண்டகன் மாளிகை அடைந்து அவனுக்கு நியாயமான எச்சரிக்கை விடுகிறேன். அதை அவன் புரிந்து கொண்டு தன்னை வாசுதேவன் என்று சொல்வதை விடவில்லை என்றால் அதன் பிறகு என் பிரபு அவன் கொல்லப்பட வேண்டியவன். பிரபு, ஆணையிடுங்கள்.
இப்போது அந்த மலரை நான் எடுக்கச் சென்றால் எப்படி தடுப்பாய் நீ? ஜெய் ஸ்ரீராம். நீ ஒரு மாயாவி. உன் மாய சக்தியை பயன்படுத்தி மலர்களை எல்லாம் மறைத்து விட்டாய். ஆ, இந்த பண்புகெட்ட நடத்தைக்கு உன்னை நானே இங்கு தண்டித்திருப்பேன். முறைகேடாக நடக்க எனக்கு தெரியாது. எப்படியும் உனக்கு மரண தண்டனை காத்திருக்கிறது. அந்த தண்டனை உனக்கு வாசுதேவ பவுண்டகர் தருவார். மகாராணி தாரா, அந்த ஆசை உன்னை வழிமேல் விழிவைத்து காத்திருக்க தூண்டுகிறது. கவலையை விடு. த்வித் அதை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருப்பான். சுவாமி, பூவை பற்றிய கவலை எனக்கில்லை. பூவை பற்றிய கவலை இல்லையா? நினைத்தே, உன் கவலை இப்போது அந்த மாயாவி கிழவனை பற்றியதாகத்தான் இருக்கும். அது நமக்கு மாமன்றத்திலே பிரச்சனை உருவாக்கிய கிழம்தானே. சுவாமி, அப்படி சொல்லி தப்பு கணக்கு போடாதீர்கள். கூடாதா? பாவம், யாரையோ பார்த்து ஹனுமான் என்கிறாய். ஹனுமான்? பைத்தியம் இல்லை நான். அனுமான் என்று நான் நம்புகிறேன். உள்ளதை சொன்னால் உடம்பெரிச்சல். திரை போட்டுவிட்டால் சூரியனை மறைத்து விட முடியுமா? இரவு நேரத்து இருட்டு, சூரியன் இல்லை என்று சொன்னால் அது வாதத்துக்கு ஒவ்வாது. அவர் ஹனுமான் தான். இல்லை என்று நீங்கள் சொன்னால் விட்டு விடுங்கள். என்னை மன்னியுங்கள் சுவாமி. உண்மைகளை எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? தெரிந்ததுதானே? அந்த முதிய பைத்தியம் ஹனுமானோ அல்லவோ? நீ மாற்றானை புகழ்வதோ, நம் நகரம் அழிவதை விரும்புவதோ? இல்லை சுவாமி, இல்லை. பவுண்டராக நகரம் அழியக்கூடாது, வளர வேண்டும். நமது நகரை ஹனுமான் எரித்து விடக்கூடாது என்று. இந்த பகவான் வாசுதேவரின் நகருக்கு அந்த நிலை வருமா? நான் கோழி அல்ல, ஏமாறுவதற்கு. வானர வீரருக்கு, வானர வீரருக்கு, வானர வீரருக்கு, சாதனை படைத்தவருக்கு, சாதனை படைத்தவருக்கு, சாதனை படைத்தவருக்கு, சரித்திரம் படைத்தவருக்கு, சரித்திரம். உங்களுக்கு வெற்றி ஊரே வாழ்த்துகிறது. உங்கள் வானர நண்பர் ஒரு அற்புத காணிக்கையுடன் வருகிறார். அப்படியா? உண்மையா? தவறாமல் அவன் மலருடன் தான் வருவான். அதுவல்ல பகவான், மலர் கொண்டு வரவில்லை, மலரையும் விட உயர்ந்த அற்புதமான காணிக்கை. துவித், அவர் பின்னால் ஒரு வலிமை மிக்க வானரத்தை இங்கே கொண்டு வருகிறார். கம்பீரமான தோற்றம், உடல் முழுதும் சங்கிலி கட்டு, கட்டுப்பட்ட உருவம் சொல்கிறது ஹனுமான் என்று ஊர் மக்கள் கண்டு களிக்கிறார்கள். சந்தோஷமான செய்தி. அந்த முதிய குரங்கு அன்று மாமன்றத்தில் என் மீது சுடு சொற்களை வீசியது, இன்று என் பிடியில் சிக்கியது. சபையின் முன்னால் எம்மை பொய்யன் என்று இகழ்ந்தது. நாம் அதை பழிவாங்க வேண்டியதே. மாபெரும் சபையில் அந்த ஏமாற்றுக்காரனை பழிவாங்கப் போகிறேன். என் மகாராணி தாராவை கண்டுகளிக்கச் செய்கிறேன். எதை அவள்
வாயுமைந்தன் ஹனுமான் என்று வாயார புகழ்ந்தாளோ அது ஹனுமான் இல்லை என்று. எப்படி? வாசுதேவ பகவானே, உங்களுக்காக நான் ஒரு விசித்திர பிறவியை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன், பாருங்கள். வாயுமைந்தன் ஹனுமான், வணக்கம். இந்த குரங்குதானா ஹனுமான் என்று வேஷம் போட்டு ஏமாற்ற பார்த்தது? வாழ்க துவித், வாழ்க. நமக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த போலி ஹனுமானை கட்டிப்பிடித்து வந்து உன் திறமையை காட்டிவிட்டாய். இந்த பூமியில் நீ நிஜமான ஹனுமான், இங்கு நாம் நிஜமான பகவான். இந்த நடிகனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பாராட்டுகிறோம், நாம் பாராட்டுகிறோம். பவுண்டரகா, நீ ஒரு அறிவு கட்டவன். ஹனுமானை இவன் வலிமையால் கட்டவில்லை, வஞ்சகத்தால் கட்டியிருக்கிறான். நான் வாயு மைந்தன். காற்றின் மைந்தனை கட்டுவது என்பது எவனாலுமே முடியாத காரியம் என்று தெரியாதா? போதும், அறிவுக்கு பஞ்சம் உன்னிடம்தான் இருக்கிறது. நாம் உன்னை இரு விரல்களால் நசுக்கி நசுக்கி பறக்க விடுவோம் காத்திலே. தூசியை போல. இல்லை சுவாமி, இவர் அதே ஹனுமான் தான். இது இது ஹனுமான் என்றால் நாமும் பகவான் தான். பகவான் தான், உனக்கும் தான், இந்த உலகத்துக்கும் தான். சொல்லுங்கள். வாசுதேவ பகவான் பவுண்டரகருக்கு, வாசுதேவ பகவானுக்கு, வாசுதேவ பகவானுக்கு, வாசுதேவ பகவானுக்கு, வாசுதேவ பகவானுக்கு, வாசுதேவ பகவானுக்கு, வாசுதேவ பகவானுக்கு. பவுண்டரகா, மூடனாக நடந்து கொள்ளாதே. கடவுள் என்பது நீ அல்ல, ஸ்ரீகிருஷ்ணனே கடவுள் என்பவர். கற்பனைகள் எல்லாம் நிஜமாவதில்லை. உன்னை நேர்மை வழியில் திருப்பத்தான் நான் வந்தது. போதனைகள் உன் காதில் ஏறுவதில்லை. இப்போது கண்டிப்பாய் தண்டிக்கப்பட வேண்டியவன் நீ. தண்டனை? ஏய் கிழட்டு வானரமே, உன்னால் எம்மை தண்டிக்க முடியுமா? சற்று பொறு, நாம் அளிக்கும் தண்டனையை ரசிக்க. நண்பா துவித், நாம் யார் என்று இதற்கு காட்டிவிடு. இரு இரு இரு, வானரத்துக்கு வால் முக்கியம், அதோடு விளையாடு. வாளை அறுத்து விடு, அறுத்து விடு. அப்படி செய்யாதீர்கள், இது நீதிக்கு ஒவ்வாது. மூத்தவரே, தாமே சொல்லுங்கள். பவுண்டரக பகவானின் மகாராணி தாராவுக்கு இத்தனை இளகிய மனது கூடாதென்று சொல்லிவிடுங்கள். தாம் இந்த வானரத்தை கண்டு இத்தனை பயம் கொள்வது கூடாது. இது பார்க்க மட்டும்தான் அனுமானை போல் இருக்கிறது. ஆம், சற்று பொறுங்கள். இதனுடைய வாளை நீட்டும் குரங்கு புத்தி அழியப் போகிறது. சுவாமி, மோசம் போகாதீர்கள். இவர் அந்த ஹனுமானே தான். தமது ஆணையை திரும்ப பெறுங்கள். தப்பல்ல, திரும்ப பெறுங்கள். ஆணையை? துவித், நமது ஆணையை முடித்து விடு. நடத்து.
जय श्री राम। மூத்தவரே, உன் ஆணை. காவலர்களே, அத்தை அடக்குங்கள் அந்த குரங்குக்கு. जय श्री राम।
கொடுமதி படைத்தவனே, நான் விரும்பினால் உன்னை கொன்றிருப்பேன். பிரபு அதை செய்ய எனக்கு அனுமதி தரவில்லை. பவுண்டரகா, நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவமதித்தாய். அதற்கு தண்டனை அவர் கையாலேயே அளிப்பார். பிரபு, உண்மையான கடவுள் தான் தான் என்று சொன்ன பவுண்டரகனை அவன் அரண்மனையை ஹனுமான் இந்த நிலைக்கு ஆளாக்கினாரே. அவனால் சிந்திக்க முடிந்தால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. அவனால் அது முடியாது தேவி. பவுண்டரகன் காலமெல்லாம் என்னை இழிவாக நினைக்கிறான், பெருமைப்படுகிறான். அதனால் அதுவும் போதாதென்று அவனே பகவான் என்கிறான். பிரபு, பவுண்டரகன் நிலையில் இன்னொரு மன்னவன் இருந்தால் இருமுறை அனுமானால் அவமானப்பட்ட பிறகு கற்பனைகளை மறந்து விடுவான், கடவுள் தம்மை சரணடைவான். தேவி, பவுண்டரகன் பார் அப்படித்தான் செய்வான். பவுண்டரகன் அப்படிப்பட்டவனா? பிரபு, ஆத்திரமும் பழிவாங்கும் உணர்வும் அவனுக்கு பயங்கர எரிமலை போல் அவன் மனதுக்குள்ளே கனல்கிறதே. பிரபு, அவன் எப்படி சரணமடைவான்? தேவி, பக்தியின் தன்மை அதுதான். அதற்கு அநேக முகங்கள். மனிதனின் கல்மனமே கரைகின்றது. அதன் பின் கரைந்து கரைந்து பக்தி மலர்கிறது. அதை போல அன்பு உணர்வும் அர்ப்பணிப்பாக மலர்கிறது. ஆத்திரப்படுபவன் அடுத்தவனின் மாண்பினை தானே வணங்கத் தொடங்குகிறான். முடிவில் இவ்வித உணர்வு ஆதாரம் எதுவென்று அறிந்து கொள்கிறது. அர்ப்பணங்கள், அஞ்சலிகள், அவன் நினைப்புகள் பக்தியிலே தனித்தனி முகங்கள் தேவி. இந்த பக்தர்கள் எல்லோரும் ஒன்று போல அல்ல தேவி. ஒரு சிலர் அர்ப்பணிக்கிறார்கள், ஒரு சிலர் அஞ்சலிக்கிறார்கள், ஒரு சிலர் மாசுபடாத தனது மனதையே தருகிறார்கள். முடிவில் என்னிடம் சேர்கிறார்கள். இதுபோல்தான் பவுண்டரகனுமே தன்னை அறியாமலேயே பக்தி செய்கிறான். பவுண்டரகனுக்கு தம்மிடம் பக்தியா? இதென்ன முரண்பாடு பிரபு? ஆம் தேவி, அறியாமலேயே பவுண்டரகனுக்கு பக்தி என் மீது இருக்கிறது. பிரபு, அவனோ உங்களை விரோதியாக நினைக்கிறான். தமது கிருஷ்ணாவதாரத்தை எதிர்க்கிறான். அதோடு ஊர் முழுவதும் வாசுதேவ பகவான் தான் தான், நீங்கள் இல்லை என்கிறான். நானும் இதை நன்றாய் அறிவேன் தேவி. இந்த பவுண்டரகனின் பக்திக்கு விரோத பக்தி என்று பெயர். மற்ற பக்தர்களுக்கு இணையாக பவுண்டரகனும் எனது நெஞ்சில் இருக்கிறான். அவன் வெறுப்புணர்வில் அர்ப்பண உணர்வும் இருக்கிறது. அவன் பக்தி என்பது உதட்டால் ஏசுவது, உள்ளத்தால் என்னை தேடுவது. அவனுக்குள் அவன்தான் கிருஷ்ண பகவான் என்று நினைப்பு. தேவி, அறியாமலேயே மூலத்தை அவன் தேடுகிறான். ஆனாலும் அவன் மூலத்தை எதிர்க்கிறான். விந்தை பிரபு, விந்தை. பவுண்டரகனை பற்றி தங்களது உணர்வு தமது விரிந்து பரந்த இதயத்தின் வெளிப்பாடு. இல்லை தேவி, அப்படியெல்லாம் நினைத்து விடாதே. நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஒவ்வொரு ஜீவனும் பரமாத்மாவின் நிழலை அடைந்து முக்தி பெறுவதற்காக துடிக்கிறது. மனிதன் கூட முக்தி பெறுவதற்காக தனித்தனி பாதைகளை தேடுகிறான். பவுண்டரகனும் முக்தி பெறுவதற்காக பகைமை பாதையில் சென்று பார்க்கிறான். அதை பார்த்தே விரோத பக்தி என்று சொன்னேன். போகட்டும் பிரபு, இப்படி ஒரு பக்தியில் பவுண்டரகன் பாபம் செய்கிறானே, இது ஒன்றே அவனை தண்டிக்க போதுமே. தம்முடைய எண்ணம் முக்தி அளிப்பதுதானே. தேவி, இதை போல பவுண்டரகனுக்கு முன்னால் கம்சமாமா, அந்த சிசுபாலனும் கூட விரோத பக்தியில் செயல்பட்டு மடிந்தார்கள். என் கோபத்தின் காரணமாக முக்தியும் பெற்றார்கள். அதை போல பொங்கும் என் கோபத்தால் பவுண்டரகனின் பாவத்தை விதிவட்டத்திலிருந்து வெளியேற்றி அவனுக்கு முக்தியை தருவேன்.
மாயாவி குரங்கு நமது மாளிகை தூண்களை எல்லாம் உடைத்து மயானம் போல் ஆக்கிவிட்டது. மயானம், மயானம். மாளிகை மட்டுமா, என் உடலும் உடைந்தது. எங்கு தொட்டாலும் வலிக்கிறது. அந்த மந்தியின் அதிர்ஷ்டம்தான். அந்த சமயம் என் கையில் ஏறில்லை. அது இருந்திருந்தால் அதன் முதுகில் நான் உழுதிருப்பேன். வாசுதேவரே, இது நம்பக்கூடிய குரங்கல்ல. தாம் இங்கிருக்க, தமது சபையின் வீரர்களும் பார்த்திருக்க, ஒரே வினாடியில் அதன் வாளால் கூடியிருப்பவர்களை பந்தாடி விட்டதே. ஆம் காசிராஜனே, அந்த குரங்கு நம்மை எல்லாம் மீறி நம் அரண்மனைக்குள்ளே பவுண்டக நகரத்தின் புகழை நாசப்படுத்தியதே. நமது மக்கள், நமது உறவினர்கள் கேலி பேச முகத்தில் கரி பூசிவிட்டதே. நாம் அந்த அவமானத்துக்கு பழி வாங்காவிட்டால் நான் இருந்தென்ன? நடைபெறமல்ல இந்த பவுண்டகன். ஆண்டவன், ஆண்டவன் நான். பட்டது போதும் சுவாமி. இந்த அனுபவங்களுக்கு பிறகும் நான் என்ற அகந்தை உங்களை விட்டு நீங்கவில்லையே. நெஞ்சை தொட்டு பேசுங்கள். மகாராணி தாரா, ஆத்திரம் எதற்கு? மாலையிட்டவள் உங்களுக்கு. நான் பேச உரிமை உண்டு. லட்சிய மனைவி என்ற முறையில் பேசுவது என் கடமை. நாசங்கள் போதும், பொறுமையே வெல்லும். சிந்திக்க தொடங்குங்கள், சீர்கேட்டை விளக்குங்கள். அப்படியா? நீயும் பகவானை பார்த்து சிந்திக்க தொடங்கு, சீர்கேட்டை விளக்கு என்று நடத்துகிறாயா பாடங்கள்? நமக்கு நீ ஆசான் என்று நினைப்பா? சற்று பொறுங்கள் வாசுதேவரே, சற்று பொறுங்கள். மகாராணி, யாருக்கு பாடம் கற்பிக்கிறீர்கள்? வாசுதேவரின் உள்ளத்தை நெருப்பாக்குகிறீர்கள். இல்லை மூத்தவரே, புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடாது. மன்னவரின் பெருமைதான் எனக்கு முக்கியம். இந்த மாபெரும் மாளிகையை நீங்கள் எல்லாம் இருக்கும் போதே நாசமாக்கியது அது வெறும் மாய குரங்கல்ல, மாவீர ஹனுமான் தான். இல்லை தாரா, இல்லை. நீ சொல்லும் ஹனுமான் அது அல்ல. அது கோகுல கிருஷ்ணனின் மாயைதான். மாயைதான். ஆம் மகாராணி, வாசுதேவர் அந்த கிருஷ்ணனை பார்த்து தூது பேச அனுப்பினார் தூதனை. அதற்காக பழிவாங்கும் போக்கிலே நம்மையும் பயமுறுத்தி அடக்க அந்த மந்தி வந்து ஆடியது. ஆம், காசிராஜன் சரியாகச் சொன்னார். அது ஹனுமானே அல்ல. அந்த கிருஷ்ணனின் தந்திரங்கள் நம்மையெல்லாம் குழப்பிவிட்டு சந்தேக பள்ளத்தில் தள்ளிவிட்டு அடக்கி ஒடுக்க பார்க்கிறான். காரணம், போர் செய்யாமலேயே கதை முடிக்க பார்க்கிறான். பார்க்கலாம். வெண்ணெய் திருடியவன் எண்ணத்தை மண் கவ்வ வைக்கிறேன். அவன் போடும் திட்டத்தை அழிக்கிறேன். அவன் ஆட்சியையே வேரோடு சாய்க்கிறேன். அவனுக்கு ஏற்ற தண்டனை தருவேன். அதை கேட்டு உலகங்கள் நடுங்க. உலகங்கள் நடுநடுங்க. கிழவா, எப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தாய்? பவுண்டரகா, நீ மூளை கெட்ட முட்டாள். உன்னை சுற்றி இருக்கும் நிலையை பார். இந்த மாளிகை மட்டுமல்ல, உன் மக்கள் வாழும் இல்லங்கள், ராஜ வீதிகள், கடை வீதிகள் எல்லாமே இதே கதிதான். காக்கும் இறைவன் மேலே இருக்கிறான். சிறைக்கூடம் இடிந்து விட்டது. சிறைப்பட்டவன் வெளியே வந்தேன். ஓ, அப்படியா? மீண்டும் உள்ளே தள்ளப்படுவாய். எப்படி வருவாய்? பவுண்டரகா, நீ மீண்டும் மீண்டும் என்னை சிறைப்படுத்தினாலும்
மீண்டும் மீண்டும் வெளியே வருவேன். துன்புறுத்த உன் வாள் என் மீது பட்டாலோ புண்பட்டு துடிப்பவன் நான் அல்ல, உன் ரணதீரன்தான். உன் மாளிகையை உன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, பெருமை பேசி உன் சிறுமையை மறைப்பதோ? போதும், மூடுவாயை. இல்லையே, என்னடா செய்வாய்? விட்டுவிடுங்கள் வாசுதேவரே, விட்டுவிடுங்கள். தாம் இந்த முட்டாள் கிழவனை எல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். பிள்ளாய் ரணதீரா, அடிபட்ட அனுபவம் இருந்தும் உன் அறிவுக்கண் திறக்கவில்லையே. என் மீது பட வந்த அடி உன் மீது ஏன் விழுந்தது? பாவிகள் திருந்த வேண்டும் என்பது பரமனின் ஆசை. என் பேச்சு கசப்பாக இருக்கலாம், இவர்கள் பேச்சு இனிப்பாகவும் இருக்கலாம். அது இனிப்பல்ல, இனிய விஷம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னை தமது பக்தன் அனுமானை கொண்டு அப்பனே உன் பவுண்டரக நகரை அழிக்கச் சொன்னார். இன்று அவரே தண்டிப்பதற்கு நேரில் வந்திருந்தால் இருப்பிடம் தெரியாமல் நீ எங்கோ போயிருப்பாய். வீரமணி! இருங்கள் மன்னவா. சிற்றப்பா, அவர் கோபத்தை தூண்டாதீர்கள். போகலாம். என்னை இகழ்ந்த அவன் நாவை நறுக்கியிருப்பேன். அப்போது எனக்கு தோன்றவில்லை. இப்போது பார்த்தால் பிண்டமாய் பிசைவேன் கணக்கை தீர்க்க. அதன் பிறகு எனக்கு நிம்மதி. வாசுதேவரே, அந்த பாம்பை விடுங்கள். அதன் விஷத்தை இறக்க நான் அதன் பல்லை பிடுங்குகிறேன். அது தன் புற்றிலிருந்து வெளியேறி சுற்றி இருப்பவரை கடித்து போட துள்ளிக் கொண்டிருக்கிறது. வாசுதேவரே, அது மட்டுமல்ல, கிருஷ்ணன் அனுப்பி வைத்த வெறி கொண்ட குரங்கும் பவுண்டரக நகரத்தை நொறுக்கிய பிறகும் கூட அது தன்னுடைய திருவிளையாடலை நடத்திக் கொண்டே போகிறது. நாம் அந்த கிருஷ்ணனுக்கு சரியான பதிலடி கொடுத்தால்தான் பவுண்டரக நகரின் அவமானத்தை துடைப்பது போலாகும். கொடுப்போம் இதற்கேற்ற பதிலடியை. அந்த கிருஷ்ணன் நமது பவுண்டரக நகரத்தை இடித்தான். நாமே அங்கு சென்று அவன் துவாரகாபுரியை போட்டு விடுவோம் கடலிலே. இருங்கள் வாசுதேவரே, பணி செய்ய நான் இருக்க தாம் எனக்கு ஆணையிடாமல் இப்படியெல்லாம் பேசுவதென்றால் நம் நட்பை சிறுமைப்படுத்துகிறது. வாசுதேவரே, சிங்கத்தை மோத சிங்கம் தான் வேண்டும், சிங்கத்தை சிறு எலி எதிர்க்காது. ஆம் வாசுதேவரே, ஆம். கிருஷ்ணன் நம்மை அடக்க அனுப்பினான் குரங்கை. இப்போது தாம் தமது வானரத்தை அனுப்பி அவனுடைய துவாரகாபுரிக்கு தொல்லைகள் கொடுங்கள். பதில் இது ஒன்றுதான். வாழ்க ரணதீரா, வாழ்க வாழ்க. எனக்கு ஏற்ற மதியோகி நீதான். வானரத்தை எதிர்ப்பதற்கு வானரம். வாசுதேவ பகவானே, தாம் இந்த நண்பனுக்கு துவாரகாபுரியை அடித்து நொறுக்க ஆணையிடுங்கள். செல் நண்பா, வெற்றியுடன் வா. பிரபு, தாரா மீண்டும் மீண்டும் சொன்ன பிறகும் கூட பவுண்டரகன் மாறவே இல்லை. அவன் தன் வானர நண்பனை துவாரகைக்கு அனுப்பி வைத்து துன்பப்படுவதற்கு வழிவகுத்துக் கொண்டான். தேவி,
பவுண்டரகன் இரும்பு பிடி போன்ற விதியின் பிடியில் இருக்கிறான். அவன் அசைவெல்லாம் தலையெழுத்தின்படியே நடக்கிறது. வினைகள் தொடராதா என்ன? மேலும் பிரபுவே, த்வித் வானரம் துவாரகாபுரிக்கு வந்து குழப்பப் போகிறது. தாம் தடுக்க மாட்டீர்களா? அதன் அட்டகாசத்தில்தான் திவித்தின் அழிவும் இருக்கிறது. பாவம், அதை முடிப்பது நான் அல்ல. பின் யார் கொள்வது? கொஞ்சம் பொறுத்திரு. திவித் இங்கு வரட்டும். நடப்பது யாவையும் பார்க்கப் போகிறாய் உன் கண்ணால். இதுதானா துவாரகை? கிருஷ்ணன் பதுங்கும் குகை. சொல்லித்தான் கேள்வி. சொர்க்கத்தை போல் இருக்கிறதே நேரில். பாவம், இனிமேல் இது இருக்காது. வான்முட்டி நிற்கும் இந்த நகரத்தை நான் இடித்து தரைமட்டமாக்குகிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. குழலூதும் கிருஷ்ணா, அற்புதமான உன் நகரம் அழியப் போகிறது என் கையால். ஒரு வானரம் மாபெரும் படையுடன் வந்தது போல் பயமுறுத்துகிறது. அதை அழித்து வெளியே விரட்ட வேண்டாமா நீங்கள்? யாரும் எளிதாக நுழையும் இடமல்ல இது. பலராமகிருஷ்ணரின் பாசறை இது. அது சாதாரண வானரம் அல்ல, மகா சக்தி உள்ளது. அந்த மிதப்பிலே வெறிபிடித்து அலைகிறது. வானரமோ அரக்கனோ, அதன் வாழ்வு என் கையால் முடியப் போகிறது. நமது துவாரகாபுரியின் மக்களை காக்க நாம் இந்த வானரத்தை அழித்து விடுவது நல்லது. கிருஷ்ணா